ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். சம்மருக்கு சில்லுன்னு கிர்னி பழ ஜூஸ் குடிக்கலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கிர்னியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்க விதையை மட்டும் எடுத்து வச்சுருங்க. அதை நீங்கள் வாஷ் பண்ணி அதை பேப்பரில் போட்டு நிழல்லே காய வச்சு அதை உரிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கிர்னியை ஜாரில் மாற்றிடுங்க. ஜாரில் மாற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ பழம் வேணுமோ அவ்வளோ பழத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் லைட்டாக போடுங்க. சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி இருக்கும் இனிப்பு, உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரிவர்ஸில் 2 பல்ஸ் 3 பல்ஸ் அது நல்லா அரைகிற வரையும் விட்டு எடுத்திங்கன்னா அது க்ரீமியாக கிடைக்கும். அதுக்காக தான். அப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சில் வாட்டர் ஊற்றலாம். சில் வாட்டரும் நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ கன்வீனியண்ட்டாக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ்லாம் சொம்பில் ஃபுல்லாக ஊற்றி சூப்பராக குடிச்சிங்கன்னா நல்லா திருப்தியாக இருக்கும். அப்படி இல்லையா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டியான கிளாஸ் கப்பில் கூட ஊற்றி குடிங்க. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.